புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை மீட்டருளும், நானும் மீட்படைவேன். ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்கு உரியவர். இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் 17வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த தேவ நற்கருணையில் வல்லமையாய் எங்கள் மத்தியில் பிரசன்னமானவரே, உமது திருமுகத்தை காணக்கூடிய பாக்கியம் இந்த தேவ நற்கருணையில் எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த தெய்வீக ஆராதனையில் உம்மோடு உறவாடக்கூடிய அனுபவம் பிறக்கிறது. உம்மை முகமுகமாய் தரிசிக்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது. எப்படி மோசே உம்மை முகமுகமாய் கண்டு பேசினாரோ, அதுபோலவே எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் உம் திருமுன்னிலையில் கொட்டி தீர்க்கக்கூடிய பாக்கியம் இந்த தெய்வீக ஆராதனையில் எங்களுக்கு கிடைக்கிறது. இயேசுவே, முழுமனதோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுவே, முழு உள்ளத்தோடு உம்மை நேசிக்கின்றோம். இயேசுவே, முழுமையான மனத்தோடு உம்மை அன்பு செய்கின்றோம். நீர் நல்லவர், வல்லவர், தூயவர். உமக்கே மாட்சிமை, உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை. இதோ இந்த தேவ நற்கருணை ஆராதனையில், இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் முழுமையாய் உம் தூய இருதயத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற கணவனை, மனைவியை, பிள்ளைகளை உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில், இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் உமது ஆசீர்வாதம் எங்கள் மீது நீர் தங்கச் செய்யும். உமது வல்லமை எங்கள் மீது ஒளிரச் செய்யும். உம் தூய ஆவியினுடைய நிழல் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிரம்பச் செய்தருளும். ஆண்டவரே, இதோ உம்முடைய தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாக நாங்கள் வாழ இந்த நற்கருணை ஆராதனை எங்களுக்கு முழுமையாய் பயன்படுவதாக. இந்த தெய்வீக ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமான அருளின் தருணமாய் அமைவதாக. தாழ்ந்து பணிந்து வணங்கி உம்மை போற்றுகிறோம். உமக்கே ஆராதனை. தூய மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும்.
ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 34வது இறைவார்த்தையில், இயேசு அவரிடம், அதாவது இரத்தப்போக்கினால் 12 ஆண்டுகள் துன்புறுகிற அந்த பெண்ணிடத்தில், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, உனது நோய் நீங்கி நலமாயிரு என்கிற நம்பிக்கை வார்த்தைகளோடு ஆண்டவர் அந்த மகளை சுகப்படுத்துவதை, குணப்படுத்துவதை பார்க்கிறோம். எசாயா புத்தகத்தில் 66வது அதிகாரம் 13-14 இறைவார்த்தைகளில், தாய் தம் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் இதை காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் என்கிற ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், அதாவது யார் யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறார்களோ, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி வருகிறார்களோ, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறார்களோ, ஆண்டவருடைய மன்னிப்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு இது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. இந்த 2025 நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விளைச்சலை கடவுள் தரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக்கப் போகிறார். இந்த வாழ்க்கை வளமாக போகிறது. இது கனவு அல்ல, இது கற்பனை அல்ல, மாறாக நிச்சயம். ஏனென்றால் நாம் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பெயரினால் நம்முடைய பணிகளை, கடமைகளை, தொழிலை, வியாபாரத்தை வீரிய முயற்சியுடன் துணிவோடு செய்ய இருக்கிறோம். எனவே இறைவன் அதில் நமக்கு வெற்றியையே தருவார். யாக்கோப்பு திருமடலில் 5வது அதிகாரம் 14 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் என்றால், உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றோர் குணமடைவர், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இந்த இறைவார்த்தையை 2 நிகழ்வுகளின் வழியாக விளக்கி சொல்லி, பிறந்திருக்கிற 2025 இந்த புதிய ஆண்டு, இந்த நம்பிக்கையின் ஆண்டு, இந்த முதல் வெள்ளி, இயேசுவின் தூய இருதயம் நம்மை எப்படி வழிநடத்தப் போகிறது, நம்மை எப்படி அது ஆட்கொண்டு ஆசீர்வதிக்கப் போகிறது என்பதை குறித்து 2 நிகழ்வுகளின் வழியாக உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். இந்த புதிய ஆண்டில் என்னோடு பகிர்ந்து கொள்ளப்பட்ட 2 சாட்சியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சகோதரி அலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் பெங்களூரிலிருந்து அழைப்பதாகவும், என்னோடு ஒரு சில மணித்துளிகள் பேச விரும்புவதாகவும் சொன்னார். நானும் அவருடைய பேச்சை கேட்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஃபாதர்,
என்னுடைய வயிற்றில் கட்டி இருப்பதாக கூறுகிறார்கள். ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் கடவுளை முழுமையா நம்பி இருக்கிறேன் ஃபாதர். கடவுள் என்னை கைவிட மாட்டார் ஃபாதர். கடவுள் என்ன நிச்சயமா குணமாக்குவார். எனக்கு ஒண்ணு ஆகாது, எனக்கு ஒண்ணு நடக்காது. அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டேன் ஃபாதர். நீங்க எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி மிகுந்த துயரத்தோடு கவலையோடு வேதனையோடு அவர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசுவதெல்லாம் நான் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தேன். எதுவும் கூட பேசல. நேரம் கடந்தது. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். கடவுள் நிச்சயமாக உங்களை குணப்படுத்துவார், உங்களை சுகப்படுத்துவார் என்பதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா நீங்க பேசுறத பார்த்தா கடவுள் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. ஆனா உங்க மேல கொஞ்சம் அக்கறை வச்சு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். தயவு செய்து தவறா நினைக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மீண்டும் உங்களை நல்லா செக்அப் பண்ணுங்க. ஒருவேளை ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் அவங்க தயக்கம் காட்டினாங்க. பிறகு சரி ஃபாதர், நான் எங்க பிள்ளைங்களாண்ட பேசுறேன், அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரியமானவர்களே, சமீபத்தில் அவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டிருந்தார்கள். சமீபம்னா இந்த 2ஆம் தேதி நேற்று என்னிடத்தில் தொடர்பு கொண்டு அவர் பேசினார்கள். ஃபாதர், எனக்கு அறுவை சிகிச்சை நடந்து முடிந்து விட்டது. நான் இந்த வருஷத்தை ரொம்ப ஆசீர்வாதமா பார்க்கிறேன் ஃபாதர். இந்த புது வருஷம் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான வருடமா பார்க்கிறேன். எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு, உடம்பும் கொஞ்சம் நல்லா இருக்கு. முழுவதுமா நான் குணமாயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஃபாதர். இந்த புது வருஷத்துல எனக்காக வேண்டிக்குங்க ஃபாதர். நான் நல்லபடியா எழுந்து நடக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். எனக்காக வேண்டிங்க. என்னை கடவுள் கைவிட மாட்டாருன்னு நான் நம்புறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, ஒரு எளிய சாட்சியம்தான். ஆனால் இந்த சாட்சியத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, விடாமுயற்சி இருக்கிறது. ஆண்டவர் பேரில் அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தை நம்மால் காண முடிகிறது. அதுபோலவே திருநெல்வேலியிலிருந்து ஒரு பெரியவர் பேசினாரு. ஃபாதர், அருள் தேடல் டிவியில நான் தினந்தோறும் திருப்பலி பார்க்கிறேன் ஃபாதர். போன மாசம் என் பையனுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபாதர். அவன் உயிர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃபாதர். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒவ்வொரு முறையும் திருப்பலியில நீங்க அந்த அப்பத்தை உயர்த்தும் போது அந்த அப்பத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த அப்பத்தை உயர்த்துவது போல ஃபாதர், நான் என் பிள்ளைய உயர்த்தணும் ஃபாதர். அந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் முன்னாடி என்னுடைய பிள்ளையை நான் உயர்த்தினேன். ஆண்டவரே, அவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. அவனை நம்பி 3 பிள்ளைங்க இருக்குதுங்க, அவனுடைய மனைவி இருக்கிறாங்க. அவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க
அவனை எழுந்து நடக்க வைங்க ஆண்டவரேன்னு கெஞ்சின ஃபாதர். இப்ப அவன் வீட்டுல தான் ஃபாதர் இருக்கிறான், உயிரோட இருக்கிறான். சரியா பேச முடியல, எழுந்து நிக்க முடியல, நடக்க முடியல. ஆனா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி உட்கார்றான் ஃபாதர். எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது, இந்த புது வருஷத்துல அவன் நிச்சயமா எழுந்து நடப்பான், கடவுள் அவனை நடக்க வைப்பாரு, என் குடும்பத்துக்கு அவன் ஒரு சாட்சியா இருப்பான்னு நான் நம்புறேன் ஃபாதர், என் பிள்ளைக்காக வேண்டின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த இரண்டு சாட்சியங்களையும் பார்க்கிற போது கடவுள் எப்படி நம்மை வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார் என்றால் அவர் மீது நாம் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையினால் தான் அவருடைய வழிநடத்துதலை, பாதுகாப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 41வது இறைவார்த்தையில் ஒரு தொழுநோய் பிடித்த மனிதன் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். திருப்பாடல் 147 3வது இறைவார்த்தையில் உள்ளம் உடைந்தோரை அவர் குணப்படுத்துகிறார், அவர்களின் காயங்களை கட்டுகிறார் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இந்த இறைவார்த்தையினுடைய நம்பிக்கையில் கடவுளிடத்தில் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடலின் வழியாக உருக்கத்தோடு இறைவனுடைய இரக்கத்திற்காக, அவரின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார், என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். என்னில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார், என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். நற்கருணையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறது. அந்த வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற, துயரத்தில் வாடுகிற, கண்ணீரோடு தத்தளிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆறுதல் பெற, தேறுதல் பெற, நம்பிக்கை கொள்ள, ஊக்கம் பெற, உற்சாகம் அடைய இவ்வேளையில் உருக்கத்தோடு பாடி நாம் ஜெபிப்போமாக. உதயம் காண பிழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுதே. உதயம் காண விழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுதே. பகலை மறக்கும் மூக்கிலாய்
பல வழிகள் சூழ்ந்ததே. பகலை மறைக்கும் முகிலாய் பல வழிகள் சூழ்ந்ததே. அந்த மூகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுதே. என்னில் ஒன்றாக எந்தன்னல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். பல நிலைகளில் துன்பத்தில் நாம் வாடுகிற போது, இப்படி அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய் திக்கற்ற நிலையில் நாம் இருக்கிற போது, ஆண்டவரே, துன்ப மிகுதியினால் நான் அவதிப்படுகிறேனே, கவலையினாலும் கண்ணீராலும் ஒவ்வொரு நாளும் வாடுகிறேனே. என் அன்பு ஆண்டவரே, நோய்பட்ட நிலையில் பிணிகளில் வாட்டி வதைக்கின்ற போது, ஆண்டவரே, எனக்கு சுகம் தருவாயா, என்னை குணப்படுத்துவாயா, என் நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவாயா என்று நான் கண்ணீரோடு மன்றாடுகிற வேளையில், ஆண்டவரே, என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு நலமருள்வாயா, ஆண்டவரே, எனக்கு சுகம் தருவாயா அப்பா என்று அவரிடத்தில் உருக்கத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். முதிர்ந்த வயதில், வயதான காலகட்டத்தில், ஆதரவற்ற நிலையில் தனிமரமாய் நிற்கிற போது, ஆண்டவரே, ஆறுதல் தேறுதல் இன்றி கிடக்கிறோமே என்று அங்கலாய்த்து தவிக்கிற போது, ஆறுதலின் இறைவன் உங்களுக்கு, உங்கள் உள்ளத்திற்கு, உங்கள் இதயத்திற்கு நம்பிக்கை ஊட்ட ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். நம் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் மேலோங்கி இருக்க இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் மன்றாடுவோம். என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. இன்று பகந்த இறைவா என்னை அணைக்க வாருமே. இன்று பகந்த இறைவா என்னை அணைக்க வாருமே. அந்த மூகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. என்னில் ஒன்றாக எந்தன்னல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். திருப்பாடல் 103. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாள்களை எல்லாம் நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை,
ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது. வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கிறார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது. அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் படைகளே அவர் திருவுளப்படி நடக்கும். அவர் தம் பணியாளரே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஆட்சி தலத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே ஆண்டவரை போற்றுங்கள். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவருடைய சிறப்பு ஆசிர்வாதத்தை இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த புதிய ஆண்டில் பெற்று மகிழ்வோம். வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டவர். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம்
இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே.